திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அடக்கம் செய்ய சுடுகாடு இல்லாததால் சடலத்துடன் கிராமத்தினர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஞ்சரை கிராமத்தில் வசித்து வரும் இருளர் குடியிருப்பு மக்களுக்கு நிரந்தர சுடுகாடு இல்லாததால் சடலத்தை அடக்கம் செய்ய 3 கிலோமீட்டர் எடுத்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில் முதியவர் காசி என்பவர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியில் அடக்கம் செய்ய குழி தோண்டிய போது பட்டா நிலம் என கூறி போலீசார் அந்த குழியை மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் சடலத்தை அடக்கம் செய்யாமல் வீட்டின் வெளியே வைத்துக் கொண்டு தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனி சுடுகாடு ஏற்படுத்தி தரவில்லை எனில் வட்டாட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடைபெறும் என்று பழங்குடியின மக்கள் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் இதுதான் திராவிட மாடலா ஸ்டாலின் என கேள்வி எழுப்பினர். இங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் தொடர்ந்து ஏராளமான முறை ஒரு நிரந்தரமான மயான வசதி வேணும் சொல்லிட்டு தொடர்ந்து மனு கொடுத்துட்டே வராங்க. இன்னைக்கு இந்த பெரியவர் காசின்றவர் இறந்துட்டாரு. அவருடைய சவத்தை அடக்கம் செய்வதற்கு இந்த இறுதி நிகழ்வுகள் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கும். அடக்க நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யும் போது அந்த அடக்கம் செய்யப்பட வேண்டிய குழியை கூட காவல்துறையினர் மூடிட்டாங்க. இங்க அடக்கம் செய்யக்கூடாது. இப்போ நாங்க எங்கதான் போறது? இப்போ பழங்குடி மக்களுக்கு வாழும்போதுதான் வசதிகள் ஏற்படுத்த முடியல, சாகரத்துக்கு சுடுகாடாவது நிம்மதியா இருக்குதா? சுடுகாடு வசதி அரசு நிரந்தரமா இங்க இந்த பாஞ்சரை கிராமத்துல பழங்குடியினருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் காவல் நிலையத்தில் இறந்த 2 மாடுகளுடன் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெண்டமியப்பட்டி தனியார் நிறுவன பிளாஸ்டிக் கழிவுகள் கலந்த நீரை குடித்த 30க்கும் மேற்பட்ட மாடுகள், 16 ஆடுகள் இதுவரை இறந்துள்ளன. கால்நடைகள் இறந்தது தொடர்பாக அக்கிராம மக்கள் ஏற்கனவே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொழிற்சாலை சார்பில் இழப்பீடு தருவதாக ஒப்புக்கொண்ட நிலையில் இழப்பீடு வழங்கவில்லை. இந்நிலையில் மேலும் 2 மாடுகள் இறந்ததால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் இறந்த மாடுகளுடன் காவலர்களிடம் புகார் அளித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். இந்த சோலை கம்பெனியில பாட்டில் கெமிக்கல் தண்ணியை குடிச்சு எங்க ஊர்ல பல மாடுங்க இந்த மாதிரி இறந்துருக்கு. ஏற்கனவே ஒரு நாள் நாங்கள் கம்பெனியில் போய் இந்த மாதிரி பேசி அதை சரி செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னமும் செய்யலை. இப்போக்கும் எங்கள் மாடு அதிகமாக இருக்க அதிகமாக தான் சாகுது. எங்களுக்கு நாங்கள் ஏழை மக்கள், எங்கள் மாடுங்களுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. இந்த மாட்டை இவ்வளோ மாட்டை வளர்த்தவங்களுக்கு அதோட அனுகூலம் என்னங்கிறது அந்த கம்பெனிக்காரவங்களுக்கு தெரியல.